எங்க அப்பா வந்தாரு. அம்மா நீங்களும் பாடுங்க ஒரு வாக்கில். நீங்கள் ஒரு வாக்கில் படுத்தீங்கன்னா நாங்கள் போய் உள்ள படுத்துருவோம். சோழி முடிஞ்சு சொல்ற மாதிரி கொஞ்சமாவது எந்திரிச்சு இந்த மழை நேரம் எட்டி எட்டி பாக்குற மாதிரி நம்ம எவ்வளோ செலவு பண்ணி கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் சரி, அங்கே 1 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி போட்டாலும் சரி, அங்கே படுத்தா தூக்கமே வராது. இந்த பெட்டி சத்தத்துக்கு, இந்த மிருதங்க சத்தத்துக்கு, நம்ம பாட்டு பாடுறதுக்கு, இந்த படுதா விரிச்சதுக்கு தூக்கம் அப்படி வரும். எந்திரிச்சு சத்தம் உட்கார்ந்தாலும் நல்லா சந்தோஷமா. அதனால எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்கன்னு சொல்லியிருக்கார். என்ன காவல்? திணை காவல் தான் முக்கியம். ஆனா காவலுக்கு முன்னால என் காதல் தான் முக்கியம். காதல் நான் தூங்குறவெல்லாம் எழுப்பிடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். எனக்கு 13 வருஷமா பொண்ணு பார்த்தா பொண்ணே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நம்ம ஊருக்கு ஊரு பொம்பளைய கட்டி பிடிச்சா எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? 13 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் நம்ம ஊருக்கு நாடாத்து வந்த யோகத்துல எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம ஊருக்கு வரா என்னைய கட்டிக்க போற பொம்பளை பிள்ளை. அவளை இதுவரை நான் நேருக்கு நேரம் பார்த்தே இல்லை. சரி, போன்ல தான் பேசியிருக்கேன். எங்க அம்மா அப்பா சமூகத்தோட எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு அவ்வளவு அழகா இருப்பாளாம். அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்த கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். அவளை இன்னைக்கு பார்க்க போறேன். அக்கா தூங்குறா, எழுப்பிடுங்க. எந்திரிங்க. அவளை பார்த்துட்டு பாருங்க. நம்ம ஊருக்கு புது பொண்ணு இன்னைக்கு வாரா. இந்த மாசம் கடைசியில 37ஆம் தேதி எனக்கு அவளுக்கும் கல்யாணம். 37ஆம் தேதி 30, 31, 32 தான் இருக்கு. அட தேதி இல்லைன்னா பக்கத்து மாசத்துல கடை வாங்க வேண்டியானே. ஓ, இதே கடை வாங்குறியா? கல்யாணத்துக்கு கடை வாங்கிருவியா? அது இப்ப வாங்கி ரெடியா இருக்கு. அதனால இன்னைக்கு அவ வாரா. அவளை ஐயோ நான் வீடியோ கால் பண்ண சொன்னேன். எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தேன். நேரம் வந்து பாக்குறோம்டா. பரவாயில்ல, ஏன்னா தாய் தேப்பம் பார்த்த பொண்ணு நல்லா கட்டு சட்டா தான் இருக்கு. ஆனா வர போறா. ஆனா உனக்கு ஏத்த பொருத்தமா இருக்குமா? ஐயோ வேணே, ஒரு அம்மா அப்பா பொண்ணு வாக்குறாங்கன்னா நம்ம வாழ்க்கையை கெடுப்பாளானே. ஆனா இன்னைக்கு வாரா. அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. எந்திரி அண்ணே, நீ முதல்ல எந்திரினே. அவ பேரு எந்திரி. இன்னொருத்தி வருவா. அவ பேரு தெரியுமா? என்னது? அவ பேரு கிளப்பு. கிளப்பு. எந்திரி கிளப்பு. என் பேரு உட்காரு. உட்காரு. இப்ப வருவா எந்திரி. உட்காரும் போது கிளப்பணுமா? ஆமா. ஐயோ எந்திரி வர போறா. ஹாய். ஹாய் இருந்துட்டேன். ஐயோ ஆயிங்கனே ஆய் இருந்துட்டாலாம்ல. ஹலோ, நீங்க எந்திரியோட அப்பத்தாவா? இல்ல அவங்க அம்மாச்சியா? ஹலோ, உங்களை தாங்க. உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் தலையில இடி விழுந்துருச்சே. இப்ப மழையும் நான் தூங்குறாலாம் எழுப்பி விட சொல்றேன். என்னை கத்திக்க போற வரேன். பரவாயில்ல, நமக்கு அழகு முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம். தான் அழகு முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம். கருப்புத்தான் நமக்கு பிடிச்ச கலர். அதனால அம்மா அப்பா பார்த்த பொண்ணு அது சோட இருக்காது. அடியே எந்திரி. அடியே ஓடி ஓடி. ஏ இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்காயா? ஏய் பரவாயில்ல, எதா இருந்தாலும் கல்யாணத்தை நோ இங்கிலீஷ் நோ. ஐயோ ஆனா நெசமாவுல பொம்பரோட தோத்து போயிருவா. ஏ கூச்சா. ஆனா இவங்க இருக்க அளவுக்கு கண் திருஷ்டி பொட்ட பாரு. அடியே எந்திரி. நீங்க தான் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்ற பொண்ணு. மன்னிச்சிருங்க. ஏன்? எங்க ஆத்தா எங்க அப்பா அப்படித்தான் சொல்றாங்க. சரி, கெட்டுனா உங்களுக்கும் கட்டி கொடுக்கணும். அப்புறம் என்ன? அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஐயோ ஐயோ, கடைசியில் இந்த நிலைமை வந்துருச்சடா. நான் இந்த ஊர்ல வேற சொல்லிட்டேன் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு.
மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. எங்க ஆத்தா அப்பா ஏன் உங்களுக்கே கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாரு அப்படின்னு. நல்ல மாப்பிள்ளைன்னா நினைக்கல, நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. என்ன நகை என்ன அப்படி என்ன பெருசா விற்கிது? என்ன ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிது. நீ நகை கடைக்கு போன இல்ல கவரிங் கடைக்கு போனடா அவசாரிப்பல? சரி பரவாயில்ல, கட்டிக்க போற உரிமையோட அவசாரிப்பேன்னு கேட்கறோம், அது நமக்கு சந்தோஷம். ஏன்னா உரிமை உள்ளவதான் நம்மள பேச முடியும். இல்ல 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 சொல்லாத, மாட்டேன்னு சொல்லாத. நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம், நீ இல்லைன்னா நான் வாழ முடியாது. ஐயோ இல்லைன்னா நான் மருந்தை குடிச்சிருவேன். அப்படி மட்டும் நினைக்காதீங்க, நான் பெரிய பெரிய நினப்பு நினைச்சிருக்கேன். அப்படித்தான் நினைக்கணும். நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம். பரவாயில்ல, ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்க. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எப்படியோ இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க ஒரு மாப்பிள்ளை கிடைச்சுன்னா பறிச்சுன்னு ஓடிடுங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா. ஏன்னா படிப்பு தான். ஆனா கொஞ்சம் மட்டும் அழகா இருந்தான்னா பிடிக்க முடியாது. அவங்க இருக்க அழகு, அவங்க வேலைக்கிற கம்பு மாதிரி இருந்துகிட்டு இருந்து பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கணும். பொம்பளை பிள்ளைன்னு அப்படித்தான் இருக்கணும். கூச்சப்படணும்ல. சரி படிக்கிறோம்ங்கிறீங்க, அப்படி என்ன படிக்கிற? பிஆர்சி. பிஆர்சி இது எங்கேயோ கேள்விப்பட்ட பசு பேர் மாதிரில தெரியுது. திருப்பத்தூர் டு சென்னை, தரியம்பட்டி. சரி பிஆர்சி முடிச்சிட்டு என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சிட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ் திருப்பத்தூர் டு சென்னை, சென்னை டு பாயிண்ட். பசுவா? படிப்பு இல்லையா அது? சரி வா, ஏய் ஒதுங்கி ஒதுங்கி போ. யாரோ அந்த அவசார முட்டைக்கு நோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன். அதுதான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நான் ஒரு அரைப்படி அரிசியவே வடிக்க முடியாது. சரி, ஆனா உன்னைய கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி வேக வைக்கணும். என்னதா சிரிக்கிறியா? என்னை பார்க்கற மாப்பிள்ளையா தெரியும் உங்களுக்கு? அப்புறம் பொம்பளையாள்லாம் சமைக்க தாண்டி பொம்பளையாளு சமைக்க, அதுக்காக நான் கல்யாணத்துக்கே தோறாக்குற மாதிரி ஆக்கணுமே உன்னைய கட்டிக்கிட்டா. அப்படி நினைக்காத, உருவந்தேன் அப்படி லோடு இழுக்காது. அதுலயும் உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏய் எப்படி ஒரு கட்டிக்க போற ஆம்பளை பார்த்து பயப்படுற? நான் இருப்பது 30 கிலோ தான் இருக்கேன், 29 கிலோ. சரி நீ 90 கிலோ இருப்ப இருக்க. ஏய் என்னடா சிரிக்கிற? ஓவரா உனக்கு அத்தாச்சி வேணும்டா. அடியே அதை நினைச்சாதே எனக்கு பயமா. அப்படி சொல்லாத, ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு ரோலர் இருந்தா தான் அமுக்க முடியும். ஐயோ அப்பதான் அமுக்தி செட் ஆகுவேன். அமுக்குனா பரவாயில்லையே, நீ நச்சு எரிஞ்சிரும் இருக்கு. அடியே அப்படி நினைக்காது, ஏன்னா அன்புக்கு அன்பு தான் சேரணும். உன் மேல எனக்கு சுத்தமா அன்பே இல்ல. எனக்கு என்னைக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களோ, உனக்கு எந்திரிக்குதா என்ன? உன் வாழ்க்கை அப்படி. அடியே நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா? எங்க போகணும்? காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க? வீட்டுல ஆளு இருக்காங்க. வீட்டுல ஆளு நிறைய இருக்காங்களா? ஆமா, நம்ம வீடு பெரிய இந்த ஃபேமிலி, எச்சிக்கார ஃபேமிலி. என்னடி ஐயோ சிரிக்கிறாளே, சிரிக்க. நான் வேணாமா? வாழ்க்கை கெடுத்தவள நீங்க. எது? என் மூஞ்சில நீ முழிக்காத. நான் என்ன பண்ணேன்? என் எந்திரிதா முக்கியம், என் வாழ்க்கையே எந்திரிதா. எந்திரியா? உனக்கு தான் எந்திரிக்காத. எந்திரிக்குது, எந்திரிக்க. எந்திரி இருக்கா? என்ன இருக்காளா? என்னைய விட உனக்கு இன்னொருத்தியா? எவாவ? உனக்கு குழந்தையா வேணும்? கம்முறா, ஒரு குழந்தையா வேணும். ஏய் இது யாரு? ஈரகாட்சி முண்டா. ஏய் மரியாதை போறாங்கடே. இவதான் என்ன கட்டிக்க எந்திரி. ஏண்டா சின்ன வயசுல இருந்து உனக்கு நீ எனக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ எவ்வளவு ஒட்டகாட்சி முண்டைய வச்சு வேணாம் கரலையம்மா. ஏய் போறாங்கடே. ஏய் பாடி சக்காலத்தி, ஊர கெடுத்த முண்டா, உலகத்தை கெடுத்த முண்டா. ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா? ஏய் நீ போடான்னு கிளப்பு. மரியாதையா பேசு.
அவ மாப்பிள்ள பார்த்தாச்சு அவளை போய் முண்டேன்னு ஏடா உனக்கு நான் இருக்கல அவ நீ வேணாம் என்ன ஊமையாவ ஊமையா தொடாத அவ எந்த காலத்திற்கே வந்து என்ன அநாகரிகமா பேசுறா என்னடி ஏண்டி ஊரு புருஷனுக்கு அலையிற அப்புறம் உன்னை அக்கா அடக்கி வச்சு நாக்க இழுத்து வச்சு அறுத்து நான் ஒட்டையே இல்லாம அறுத்து நீ புடிக்கிற மாதிரி நான் புடிக்கிறேன் குடி யாரு குடி அடிச்சுக்கிறாய் ஏய் போடா குடி வாடி ஏய் அடிச்சுக்கிறாயடி ஐயோ ஊர்ல போறா ஏய் சிரிக்கி கிரிக்கினே பல்ல கழட்டிடுவேன் என்னடி நான் அத புடிச்சு அறுத்து விடுவேன் நீ எதுக்கு அடுத்த புருஷனுக்கு அலையிற கெந்தா பூஜை பண்ணி இங்கறியா துணிமணி எல்லாம் அவுத்துட்டு அம்மனமா ஓட விட்டுருவேன் ஊருக்குள்ள வாடி வாடிங்க நீ வாடி இறங்கி நீ வாடி ஏய் ஏய் இவ்வளவுக்கு காரணம் நீதான் ஏய் அவ பின்னாடி போகாத ஐயோ இந்த ஆத்தா கால்ல கொலுசு இருக்கான்னு பாரு ஏய் இந்தடா ஆட இருகாச்சி ஏ 3 காசு முண்டை நல்ல பொம்பளை நீ மேடைக்கு என்கிட்ட வாடி அவ யோக்கிய அன்றாயிரம் கிழிஞ்சிரும் ஐயோ தூக்கி விடு குண்டிய தெரியுது அப்ப 2 பேர் தேவைன்னு அவளை மட்டும் குறை சொல்லாத நீ பால் ரவுண்ட 4 வருஷமா வச்சுக்க தெரியாது நீ தாரக்கார வச்சிருந்த தெரியாது நீ ஊட்டி படுக்கிற கனிய வச்சிருந்த தெரியாது உங்க 2 பேரை வச்சிருந்தாங்க நான் தான் மறந்து குடிக்கணும் நீங்க 2 பேரும் எனக்கு வேணாம் ஏய் ஏய் அடிச்சு அடிச்சு ஒண்ணும் இல்லாம போகுது ஏய் 4 பேர் பாக்குற மாதிரி அவசாரி முட்டை தவிச்சே காமிக்காத அடிச்சுக்கிறாங்க வரட்டும் கூட இருக்கும் குறையா இருக்கும் வரட்டுடி வரட்டும் இங்க பாரு ஏய் ஏய் இங்க பாரு அவளை நீ ரொம்ப கோவப்படுத்தி அவ என்ன பண்றா பாவடைய தூக்கி அடிக்கிறா டவுசர் போட்டிருக்கால அப்புறம் அவளை பார்த்தது மாதிரி எத்தனை பேரு என்ன கேட்டாங்க என்ன எத்தனை பேரு கேட்டாங்க எங்க கேட்டாங்க எங்க நான் மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாங்க மன்னார்குடியில் கேட்டாங்க வேணா ஊழப்புக்கு முண்டையா இருக்கா காலலக பார்த்து பார்த்து காரக்குடியில கேட்டாங்க எல்லா மக்களையும் கேட்டாங்க கடையில கிடைச்ச மாப்பிள்ள நான் தான் வாங்க அடிச்சுக்கிறாதீங்க கூட இருந்தாலும் குறைய இருந்தாலும் குடும்பம்னா அனுசரிச்சு ஓட்ட எதுலடா இன்னொரு பொண்டாட்டி வச்சு வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டா பொம்பளை சொல்லாதீங்க நீங்க கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவ திடீர்னு கைய பிடிக்கிறா நம்ம என்னதான் இருந்தாலும் அக்கா தான் ஆயிட்டோம் எது உனக்கு நான் அக்கா வாடி வேண்டாம் ஒரு உரலுக்கு ஒரு உலக்கத்தான் 2 உரல்லி ஒரு உலக்கப்பட்டு குத்துவோம் எது ஓஹோ சரி ஐயா வாரத்துல 7 நாள் இருக்கட்டும் 3 நாள் லீவ் விட்டு நான் 3 நாள் இன்னும் ஒரு நாள் அவன் குளுக்கோஸ் ஏத்த போட்டோம் அடியே அடிச்சுக்கிறாங்க சரி தங்கச்சி வருது ஏய் நம்ம எல்லாம் காவலுக்கு போறோம் வரட்டும் வள்ளி அம்மா கிட்ட நான் நியாயத்தை கேக்குறேன் நான் பொண்டாட்டே அவ பொண்டாட்டே சரி அடிச்சுக்கிறாங்க இருங்க ஒரே வள்ளி மலைமான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலோ மலையிலே
மாலை பவள மாலை நின்றதடி கழுத்திலே ஓட்டுகார முத்து சொல்ல கிடந்திருக்குது மனசிலே பட்டு மாலை பவள மாலை நின்றதடி கழுத்திலே ஓட்டுகார முடக்கு சொல்ல கிடந்திருக்குது மனசிலே மலர்ந்து கொடுக்குதடி கண்ணாலே குறுகுறுத்தே கண்டுரடும் அறக்குதடி முன்னாலே தந்தான தன்னா தந்தீனா தாரதனா ஓடுனதீனா தந்தீனா தந்தீனா. வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டுமா அண்ணா. வணக்கம். வணக்கம்மா. அதான் எங்க கிளம்பிட்டீங்க? இது யாரு? போயிட்டு வாங்க. போயிடாதீங்க. இது யாரு? இது யாரு? நான் தான் உங்க நாத்துனா. அடக்கமா பேசிட்டு இங்க பாரு. நான் தான் உங்க நாத்து. அப்படி பேசுறீ? யார் நீ? வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். நான் தான் உங்க நாத்துனா. நீ எப்படி எனக்கு நாத்துனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனா. ஏய் எதடி ஏத்துனா? நான் காரணத்தோட சொல்றேன். என்ன காரணம்? நான் தாலி ஏத்துனா அப்படி சொல்றேன். அப்ப நானே ஏய் ரொம்ப வெக்கப்படுறாளே. ஐயோ குனிஞ்சு தலை நிவராத இருக்கறாளே. சங்கச்சி இவதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொம்பளை. ஏய் 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 ஐயா அம்மா அரியே நீ வணக்கம் போடு. சரி இதை எடுத்து மேல ஓடு. மேல போடு. ஆனா இப்படி வணக்கம் சொன்ன பொம்பளை இன்னைக்கு தான் பாக்குறேன். இதை எடுத்து மேல ஓடு. இந்த துணியை மேல போடுறீ. ஐயோ ஏய் கொடியில போடி நான் சொன்னேன். எடுறி எரும மாடு எடு. கீழ போடுறீ. ஏய் 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 எடுத்து தோல்ல போடுறீ எரும மாடு. ஐயோ பாத்தியாமா நம்ம வீட்டுக்கு வர்ற அவங்க அத்தாச்சி லட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி இப்படித்தான். ஏய் அதை எடுத்து ஓன் தோல்ல போடுறீ. மகாலட்சுமியாவா? ஏய் டாடி இதாமா உங்களுக்கு சுத்தி விடு முதல்ல. சுத்து அவளை சுத்துடி சுத்து. ஏய் சொருவடி. இல்லடா சொன்ன மாதிரி இருப்பா மத்த மாதிரி இல்ல. என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சரி சரி சரி. இடுப்புல சொருகு. எனக்கு சொருக தெரியாது. ஏய் இடுப்புல சொருகு. அவ வீட்டுக்குள்ளே ஒத்தையா வளர்ந்தவ. அதனால தெரியா. நீ சொல்லி கொடு. இடுப்புல ஓட்டை இல்லையே சொருகிறது. உனக்கு சொருக தெரியுமா? ஏய் இங்க பாரு இது இருக்குல்ல இங்க சொரு. வெக்கப்படுறா. சரி விடு. இப்ப வா திரு சுத்து. கையெடு. இப்போ வணக்கம் மரியாதையா சொல்லு. இரு அப்படி வா. காலையில 9:30 மணி அளவில் சிலை துறக்கப்படும். இப்ப சரியா இருக்கா? இப்பதாண்டி சரியா இருக்கு. இப்பதான் நல்லா ஏய் சரியா இருக்கு. அண்ணே அப்பா என்ன சொன்னார்? அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவல பாக்க சொல்லிருக்காரு. அண்ணங்கள நரகல அழகான பச்சைகளா கண்ணகிர கவிகளா காதகத்த பச்சைகளா சோ 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 நாடிகள நரகல கருகுரி பச்சைகளா நாடிகளா கருகுரி பச்சைகளா அண்ணங்கள நரகல அழகான பச்சைகளா சோ 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 அண்ணே சோ வாசனையோ எந்த மக்களோட யோசனையே அண்ணே சோ வாசனையோ எந்த மக்களோட யோசனையோ எனக்கு ஒரு 5 பாட்டில். அண்ணே அண்ணா உனக்கு எத்தனை? அவனுக்கு 3. பானுபுரியா பாட்டு பூசா போட்டுருக்காங்களா? பானுபுரியா பாட்டுலாம் பூசா போட்டுருக்காங்க. அப்பனா எனக்கு ஒரு பாட்டு. ஏய் பொம்பளை எங்கடி குடிச்சிருக்கான்? சரி குடிச்சு தொலைவோம் குடு. அம்மா மொத்தம் 13 பாட்டில் தேவைப்படுது. எரும மாடு எங்க போறதுனா? உனக்கு வேணாமையா? எனக்கு வேண்டாப்பா. உனக்கு நான் இந்த பாட்டில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா பானுபுரியா பாட்டில்னா பூசா போட்டுருக்காங்களா வீர மாதிரி? ஒரு 13 பாட்டில் 2 பீர். 13 பாட்டில்னா ஒரு வாரம் ஆகுமே. ஒரு வாரம் ஆகுமே. நீ சொல்ற கணக்கு வேற. பெட்டிக்காரங்க தரத்துறியா? ஓ தயார் பண்ணி வர்றதா? சரி சரி. 13 அப்படி எதுக்கு நீ பாட்டில் கேக்குற? காவல்துறையில இருந்து வந்தா கொண்டு வச்சு கம்பி என்ன விட்டுருவாங்க. பானுபுரியா பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியா? சுத்தி மாதா லயம்பிதா. சரி. சுத்தியோட சேர்ந்து பாடலன்னா பெருசா தெரியாது. தாளத்தோட சேர்ந்து பாடலன்னா தெரிஞ்சு போகும். பாடலில் அப்படின்னு தான் பாடணும். தாளம் விட்டு போகும். அதனால பாட்டு. அதுதான் பாட்டு. சோழ கொண்ட பொம்மலைங்க தெரியல அம்மா.
புரட்ட வழியில உங்களால முடிஞ்ச எந்த குறைக்கு இருந்தாலும் ஏத்துனது இறக்கத்தை ஏன் போய் ஏத்தணும்? இன்னையில இருந்து மைக் செட்டுக்கு கட்டிக்கிட்டு அதிர்ஷ்டம் தனசேகரப்பா. ஓஹோன்னு இருக்கு. சூப்பர் சூப்பர். அண்ணா எந்த குறை இருந்தாலும் கந்த குறை இருக்க கூடாது. யார் குறை இருந்தாலும் ஆத்தா மாதிரி ஒரு இருக்கவே கூடாது. வேண்டுதல் வச்சாச்சுன்னா உடனே நிறைவேற்றணும். மரியாதைக்குரியவர்கள் சரிமா, முனிவர்கள் ரிஷிகள் இந்த இடத்துக்கு வருவாங்க. மரியாதையா நடந்துக்கணும். சரிமா. அதனால யாராவது வந்தா என்னை அழைக்க வேண்டும்.